வணக்கம். நாங்கள் இப்போது ஆவாரம் பூவின் மருத்துவ குணங்களும் அதனை எப்படி பயன்படுத்தி நல்ல பலனைப் பெற முடியும் என்பது பற்றியும் பார்க்கலாம். ஆவாரம் பூவுடன் ஊற வைத்த பாசிப்பயிரைச் சேர்த்து அரைத்து குளித்து வர உடலில் ஏற்படும் நமைச்சல், துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். ஆவாரம் பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து கசாயம் போல் காய்ச்சி வடிகட்டி அதனை எடுத்து குடித்து வர உடல் குளிர்ச்சியடையும். ஆவாரம் பூவை ஊற வைத்து குடிநீர் ஆக்கி குடித்து வரும் பொழுது நாவறட்சி நீங்கும் மற்றும் கண்ணெரிச்சல் பிரச்சனையும் சரியாகும். ஆவாரம் பூவை உலர்த்தி பொடி செய்து அரைத்தெடுத்து அதனை கண்ணின் புருவத்தின் மீது பூசி வர உடல் சூட்டினால் கண்ணில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆவாரம் பூவின் பொடியோடு பசுனை கலந்து காலையும் மாலையும் 2 நேரமும் சாப்பிட்டு வர மூலநோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மூலநோய் சரியாகும். ஆவாரம் பூவின் பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டு வர தேகம் பளபளப்பான நிறமாக மாறிவரும். நல்லெண்ணெயுடன் ஆவாரம் பட்டை, சாம்பிராணி, ஒரு மிளகாய், கஸ்தூரி மஞ்சளை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தலைக்கு முழுகி வர நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். இதனால் தோல் வடிப்பு கூட நீங்கும். சிறுநீரில் ஏற்படும் இரத்தம் கலந்து வருதல் போன்ற பல்வேறு வகையான சிறுநீர் பிரச்சனைகளுக்கும் இந்த ஆவாரம் பூ நல்லொரு தீர்வாகவே அமைகின்றது. 200 கிராம் ஆவாரம் பட்டை 1 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து சுண்ட காய்ச்சி காலையும் மாலையும் 50 மில்லிலிட்டர் வரை எடுத்து குடித்து வர இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். நீரிழிவு நோய்க்கு ஆவாரம் பூ ஒரு சிறந்த மருத்துவ குணம் மிக்கது என்றே சொல்லலாம். அவர்களுக்கு வரும் பாத எரிச்சல், சிறுநீரக கோளாறு, மூட்டுவலி ஆகியனவற்றுக்கு இந்த ஆவாரம் பூ, ஆவாரம் பட்டை என்பவற்றை பயன்படுத்துவது நல்லொரு சிறந்த பலனை தரும். ஆவாரம் பூவையும் கொழுந்தையும் வெயிலில் உலர காய வைத்து பொடி செய்து அதனை கொதிக்க வைத்து கசாயமாக காய்ச்சி அதனுடன் பால் சேர்த்து குடித்து வர சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். ஆவாரம் பூக்களை எடுத்து பாசிப்பயிறுடன் சேர்த்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் பிரச்சனை குறைவடையும். ஆவாரம் பூவுடன் கரும்பட்டி சேர்த்து குடித்து வர நல்ல பருவர்களையும் பெற முடியும். நன்றி.